செட் ஆயிருக்கா மகி எங்க பைக்கு கிளம்பிட்டீங்க பாய் பாய் தரேன்னு சொல்லு பாய் மகி பாய். இதுக்கு முன்னாடி விலாக்லாம் பார்த்துருப்பீங்க. சென்னைக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் விஷயமா நாங்கள் வந்து வெளியே போயிருந்தோம். அந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். ஏதாவது மால் பீச் பார்க் அந்த மாதிரி போகலான்னு சொல்லிட்டு நம்ம மகிமா வந்து கிளம்பிட்டு இந்த ஹேண்ட்பேக்கை போட்டுட்டு ஒரே அலப்பறை கொடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் கிளிப்பில் பாருங்கள் என்னென்ன நடக்குதுன்னு. அம்மா 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 அடக்கி வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏய் ஓய்ங்கிறது. காலையில் சீக்கிரமாக குளிச்சு கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு வந்தோம். சாப்பாடு வாங்குறேன்ட்டு போனாங்க. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க என்னமோ தெரில. ஆனாலும் ரொம்ப கூட்டம் இருசாமி, ரொம்ப கூட்டம். பசி வேறு செம்மையாக இருக்குது. இங்கே முடிச்சுட்டு இனி அடுத்து வெயிலில் எங்கெங்கெல்லாம் சுற்ற போகிறோன்னு தெரில. இல்லை வெறுத்து போய் ரூமுக்கே போயிட்டு நைட்டு வந்து எத்தனை மணிக்குக்கா பஸ்ஸு? 9:30 மணிக்கு பஸ்ஸு. அதனால் சீக்கிரம் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாங்கன்னா சுற்றி பார்த்துட்டு கிளம்பணும். இதில் வந்து ஹைலைட் என்னென்னா கையில் வந்து சுத்தமாக காசு இல்லை. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. தனி நானும் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாய் சொல்ல எல்லாத்துக்கும் சரி பாய் சொல்லிடு. அழுகிறாங்கன்னு சொல்லி 2 மைக்கு இங்கே மாட்டிட்டு உட்காந்துருக்கா. மைக்கு மாட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கா. எவ்வளோ போவானு மகிழினி ஜோ நமக்கே பயமா இருக்கு இந்த பிள்ளை. மகிழினி போலாமா போலாமா? ஓய் வீட்டுக்கு போலாமா? ஆ இங்க வா இங்க வா. ஓட்டது மகி அம்மா தள்ளிக்கங்கம்மா. அம்மா தள்ளிக்கங்கம்மா. பாப்பா வாண்டி இது வந்து நாங்கள் மாலுக்கு தான் வந்திருந்தோம். இந்த மாதிரி இவ்வளோ விளையாடுற இடம், சாப்பிட்ற இடம், அந்த மாதிரி ஒரே இடத்துல இருந்து மகிழினி இது வரையும் பார்த்ததே கிடையாது. இது ரொம்ப டேஸ் கழித்து பார்க்கவும் நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளிப்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க.
அப்படியே டெடி பியர்லாம் பார்க்கவும் ட்ரெஸ்ஸு கடையெல்லாம் பார்க்கவும் உள்ளே பூந்துட்டா. அவளை ஒரு கண்ட்ரோல் பண்ணி இந்த கேமிங் செக்ஷனுக்கு கொண்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து என்ன ப்ரொசீஜர்னு தெரில, எங்கே டிக்கெட் வாங்கணும், எங்கே ப்ளே பண்ணணும்னு ஒன்றுமே தெரில. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு ஆவாக்காவும் கனியும் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு கேமாக மகிழினி விளையாண்டுட்டு இருந்தாங்க. எவ்வளோ குஷி பாருங்களேன். என்னை தள்ளி விட்டுட்டு நடக்கிறாங்க வேகமாக, இல்லைன்னா என் கையை பிடிச்சிட்டு தான் நடப்பாங்க. ஒவ்வொரு கேமை பார்த்ததும் என் கையை தள்ளி விட்டுட்டு அவ்வளோ எல்லாத்துலேயும் விளையாடணும்னு சொல்லி பாப்பாவுக்கு அவ்வளோ ஆசை. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கிறதுனால ஒரு கார்டு கொடுத்தாங்க. அதில் வந்து 11 கேமோ 12 கேமோ ப்ளே பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. எங்களுக்கு அந்த கார்டும் போட தெரில. ஆவக்கா தான் ஃபஸ்ட்டு போய் கார்டு வச்சாங்க, அதுவும் போட தெரியல. அப்புறம் பாப்பாவை அதில் தனியாக உட்கார வச்சது வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப பயந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் தான் அது லைட்டாக மூவ் ஆக 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 அவளோட அழுக அப்படியே குறைஞ்சிது. மகி சிரி டாடா சொல்லிரு, டாடா சொல்லு, டாடா. மகி பாய் சொல்லுமா. மகி அதான் செட் ஆயிருக்கா. பகவான பாரு, கைய பாரு. அந்த ஃபஸ்ட்டு கேமை விளாண்டதுமே மகிமாவுக்கு வந்து அப்படியே ஒரு ஜாலி ஆகிடுச்சு. எல்லா கேமுமே வந்து இந்த கேம் நான் ப்ளே பண்ணணுன்னு சொல்லி கை நீட்டி காமிச்சாங்க. இதை வந்து கூடையே இருந்து இதை இப்படி ப்ளே பண்ணணுன்னு சொல்கிறதுக்கெலாம் அங்கே ஆளே கிடையாது. நம்ம கையில் கார்டு இருக்கிறதுனால நம்மளே போட்டு எந்த கேம்னாலும் ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு 11 or 12 கேம் வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அங்கே வந்து அந்த கிளிப்பு எப்படி மாட்டணும்னு தெரியாமல் நாங்கள் ஒரு மாதிரி மாட்டி அதுக்கப்புறம் பாப்பாவை செட்டாக உட்கார வச்சுட்டு இதுலேயுமே அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணாள். பாப்பா ப்ளே பண்ணதுலேயே வந்து இந்த கேம் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு உட்காரும்போது கொஞ்சம் பயந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை அந்த பக்கம் கூட்டிகிட்டு போனால் இங்கே தான் வந்து ப்ளே பண்ணணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பாப்பா போகும்போது பயந்து பின்னாடியே போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் போகாத, உனக்கு தான் தலை சுத்தம், அவள் விழுகெல்லாம் மாட்டா அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம வெளி இடங்களுக்கெலாம் நம்ம போய் ப்ளே பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கூட ஆளுக இருப்பாங்க, நம்ம பாப்பாவை கரெக்டாக பார்க்க முடியாது, ஃபாஸ்ட்டாக சுற்றி விடுவாங்க இந்த மாதிரி கேம்லாம் ப்ளே பண்ணும்போது. ஆனால் இங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், எந்த கேம்னாலும் கார்டு போட்டு நம்மளே ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. உண்மையாகவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே வந்து எப்படி ஐயோ சீக்கிரமாக கேம் முடிஞ்சிச்சே அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா நம்ம மறுபடியும் கார்டு போட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த 12 கேம் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால் ஐயோ அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சேன்னு இருந்துச்சு. ஆனாலுமே வந்து பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைட் தான். மகி ஜானி ஜானி எஸ்பா பாடுற மாதிரி இருக்கு. தலையாட்டு தலையாட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா போதுமா முடிஞ்சிச்சுமா. டிரைவர் மகிழினி மேடம்.
மகிமா வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு குட்டி கார் வச்சுருக்காங்க. அதையும் போட்டு இப்படி தான் திருப்பி அந்த இதை உடச்சே வச்சுட்டாங்க. இங்கே கூட்டிகிட்டு போகவும் அந்த ஞாபகம் வந்துருச்சு போல். சரி இங்கே தான் நம்மளை கேட்க ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். போட்டு அதை வேகமாக திருப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கேம்லேருந்து மகிழினியை வெளியே கொண்டு வர்றதுக்குள்ளே ஒரு பெரிய பாடாயிருச்சு எங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து நல்லாவே செட் ஆகிட்டா. அவள் அதை போட்டு இப்படி திருக்கிட்டே இருக்கிறதுனால பாருங்கள், அடுத்தடுத்த கிளிப் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். குதிக்கிறாளே. டாடா சொல்லு சத்தி, நீ டாடா சொல்லிட்டு வா, அவளே வருவா. சத்தி நீ டாடா சொல்லு. டாடா. நாங்கள் இந்த இதுக்கு வந்ததே பாப்பாவை கூட்டிகிட்டு வரணும் தான். 3 வயசுக்கு மேலே தான் அளவிடாமா. அதனால அவங்க 2 பேர் ஆவரணக்காவும் கனியும் அங்கே உட்காந்துருக்காங்க. நான் சுத்த நம்ம கான்சியஸ்ல இருக்கலாம். ஓரளவு கேம் எல்லாமே விளாண்டு முடிச்சிட்டோம். கார்டில் வந்து அதிகமாக கேம் இருந்துச்சு. சரி அதில் டைம் வேறு ஆகிட்டு இருந்ததுனால 4 கேம் நம்ம ப்ளே பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதில் வந்து பாப்பா அலௌடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானு கனி பிரியாக்கா ஆவோக்கா மட்டும் ப்ளே பண்ணோம். இது ரொம்பவுமே பயமாக இருந்துச்சு. அது அப்படியே சுத்த தலை பயங்கரமாக சுற்றிடுச்சு. இந்த ராட்டினம் சுற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து ஜாலியாகவும் இருந்துச்சு, ஒரு பக்கம் பாப்பா இல்லைன்றது கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா எங்களை பார்த்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து அங்கே கார்டே போடாமல் அவளை உட்கார வச்சு, அவளுக்கு தான் அந்த கார் மாதிரி சுற்றுறது ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்காந்து சுற்ற வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஐயோ அப்பா பயமாக இருக்குது அப்படின்ட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே போக ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிலாம் இல்லை. ஓரளவு கம்மியாக தான் இருந்துச்சு தலை சுற்றுறது எல்லாமே. அதுலேருந்து வெளியே வந்ததுமே வந்து அப்படியே சரியாயிருச்சு. நானும் கண்ணு மூடிட்டே உட்காந்துருந்தேன். ஐயோ எதுனா ஆயிரப்போது வாமிட் வரப்போகுது, நம்ம இங்கேருந்து அப்புறம் பழனி போகிறது ரொம்ப ரிஸ்க் ஆயிருமே அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனால் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பாப்பாவை விட்டுட்டு இதில் சுற்றினது தான் வந்து ஒரே ஒரு மைனஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. மற்றபடி என்ஜாய். சரி நாங்கள் உள்ளே இருக்கும்போது மகிமா இது விளாண்டுட்டு இருந்தாலேன்னு சொல்லி கார்டு போட்டாச்சு. அதுவும் ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மகிழினிக்கு தூக்கம் வந்துருச்சு போல், பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டா. நாங்களும் அந்த இது ஒர்க் ஆக அமைதியாயிருவா அப்படின்னு பார்த்தோம். அமைதியாகவே இல்லை. அதுக்கப்புறம் அதுலேருந்து தூக்கிட்டு வேறு கேமுக்கு கொண்டு போயிட்டோம். இந்த கேம் வந்து சரியான ஃபன்னாக இருந்துச்சு மகிழினியோட. அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக இந்த கேம் என்ன அப்படின்னா, பால் வந்து மேலேருந்து அப்படியே மழை பெய்கிற மாதிரி அந்த பாலெல்லாம் கொட்டும். அந்த பால் எடுத்து நம்ம அந்த அங்கே ஒரு ஹோல் தெரியுதுல, அதில் போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் கவுண்டிங் கொடுத்து நீங்கள் இவ்வளோ பால் வந்து அதில் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி வரும். பாப்பாவுக்கு வந்து மேலே மழை தூவுற மாதிரி அந்த இது மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சு. அதை தூக்கி பாலை உள்ளே போடணுன்றது தெரியவே இல்லை. கடைசியில் தான் நாங்கள் சொல்லி 1-2 பால் போட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த கேம் முடிஞ்சிச்சு வான் வெளியே இருக்கணும், வரவே இல்லை. கிட்டத்தட்ட அங்கேயே வந்து 2-3 தடவை கார்டு போட்டு பார்த்து பாப்பாவை ப்ளே பண்ண வச்சோம். அவள் எவ்வளோ அடம் பிடிக்கிறான்னு பாருங்களேன். அப்புறம் இந்த பொண்ணு வந்து முன்னாடி அவங்க ப்ளே பண்ணுறதுக்காக கார்டு போட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பாப்பா போய் இடையில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த பாப்பானாலேயே ஒன்றும் போட முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அகைன் அந்த கார்டு வச்சு அந்த பாப்பாவையும் மகிழினியும் மறுபடியும் நம்ம விளையாட வச்சுட்டு இருந்தோம். இதுல போறியா? இறக்கி விட, சும்மா இறக்கி விடாது. என்ன பண்ணுறது, இறக்கி விட.
பாய். அப்போ வா வா போலாம் வா. அது வேணுமா? வா. ஹனி இப்படி ஒவ்வொரு கண்ணாடியே போட்டு போட்டோ எடுத்துட்டு போஸ்ட் போட்டோ. ஐயோ பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு வெளியே வந்து ஒரு டீயையும் குடிச்சிட்டு ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். அதனால் அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம மகிழினி அப்படியே சுற்றி விளாண்டுட்டு இருந்தாங்க. கனினால் அதுக்கு அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல, அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா. அவ்வளோதான், இதோட இந்த விளாக் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி அண்ட் மகிழினி. நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணலாம்.